தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஓடுபாதையில் விமானம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. விமானத்தை சரி செய்யும் பணியில் தற்போது வல்லுநர்கள் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் இஸ்லாம். முழு விவரம். திருச்சி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக சிங்கப்பூர், மலேசியா, துபாய், ஷார்ஜா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளுக்கு விமான சேவை இயக்கப்பட்டு வருகிறது. திருச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான மக்கள் அந்த விமானங்களை பயன்படுத்தி வராங்க. அந்த வகையில இன்று அதிகாலை ஒரு 4:45 மணிக்கு திருச்சியிலிருந்து ஷார்ஜாவிற்கு 180 பயணிகளுடன் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் புறப்பட இருந்தது. அது ஓடுதள பாதையில் புறப்பட்டு டேக் ஆஃப் ஆவதற்கு முன்பாக அந்த விமானத்துல தொழில்நுட்ப கோளாறு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக அந்த விமானத்தை இயக்கிய விமானி அந்த விமானத்தை டேக் ஆஃப் செய்யாமல் மீண்டும் ஓடுதள பாதையிலே விமானத்தை நிறுத்திவிட்டார். சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் வல்லுநர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. 180க்கும் மேற்பட்ட பயணிகள் விமானத்திற்குள்ளே அமர வைக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அதை சரி செய்யும் பணியை ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவதி அடைந்திருக்காங்க. அதே நேரத்தில் விமானம் புறப்படுவதற்கு முன்பாகவே இந்த தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதனால எந்தவித ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில அவருடைய விமானம் தற்பொழுது ஓடுதள பாதையில் நிறுத்தி வைக்கப்பட்டு வல்லுநர்கள் சரி செய்யும் பணியில ஈடுபட்டு இருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி இஸ்லாம்.